ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم وقال نبينا سيدنا رسول الله صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي وبشيخنا شيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وبشيخ مرشدا அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுடைய திருப்பேரை கொண்டு என்னுடைய குதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்புல் ஆலமீன் யாரை பெற்றெடுத்ததும் கிடையாது, அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் மனித கோடிகள் அனைவர்களுக்கும் தலைவராக, நபிமார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக, இறுதி முத்திரையாய், மக்கத்து வேந்தராய், மதீனத்து மாமந்தராய், ஏழைகளின் அரசனாய், நற்குணங்களால் நகை போடப்பட்ட நாதர் எங்கள் நாயகம் முஹம்மது நாயகம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூங்கள், தபஅ தாபியீங்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள், சாலிஹீங்கள், அவுலியாக்கள், குதுபுமார்கள், ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய அருளையும் தன்னுடைய பரக்கத்தையும் சொரிந்தருவானாக. உன்னதமான ஒரு நாளில் ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும், எல்லா கட்டங்களிலையும், எல்லா இடங்களிலும், அது நான் தனிமையாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, படைத்தவன் ஒருவன், அவன் எம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று தக்வாவோடு வாழும்படி முதலில் அடியேதனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத், 4 நல்லுபதேசம் செய்து கொள்ள அன்புக்குரியவர்களே, 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 4 நல்லு
நாங்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் சங்கையான ரஜபுடைய மாதம். மகத்துவமிக்க கண்ணியமான ஒரு மாதம்தான் ரஜபுடைய மாதம். அல்லாஹ் அல் குர்ஆனில சொல்கின்ற பொழுது சொல்லி காட்டுவான், எப்பொழுதோ இந்த வானம் இந்த பூமி படைக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து 12 மாதங்களையும் படைத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்ன இத்தத ஷுஹூர் இந்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ் அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான். எல்லா நபிமார்களும் சிறந்தவர்களாக இருக்க முடியாது. எல்லா நபிமார்களும் சிறந்தவர்களாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எல்லா நபிமார்களை விடவும் சிறந்தவர்கள்தான் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் சிறப்பித்து அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இரண்டாவது கட்டம்தான், எல்லா மலக்குமார்களும் சிறந்தவர்களாக இருக்க முடியாது. நிறைய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. எல்லா மலக்குமார்களை விடவும் வஹியை கொண்டு வரக்கூடிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான். இரண்டாவது கட்டம். மூணாவது, இந்த பூமியில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளும் சிறப்பானவைகளா? எந்த மஸ்ஜிதிலேயாவது எந்த ஊருக்காவது போய் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றலாமா? நிறைவேற்ற முடியாது. ஹஜ் செய்ய வேண்டுமாக இருந்தா அல்லாஹுடைய ஆலயம் காபத்துல்லாஹ் மக்கத்துல் முகர்ரமாவுக்கு போய்தான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற முடியும். இந்த பூமியில் அல்லாஹ் 3 பள்ளி வாசல்களை சிறப்பித்து கூறுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, இந்த பூமியில 3 மஸ்ஜிதுகள் 3 பள்ளி வாசல்கள் இருக்கிறது, பிரயாணம் செய்வதற்கு ஆகுமான மஸ்ஜிதுகள். சொன்னார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அந்த மஸ்ஜிதுக்கு போய் நன்மை எதிர்பார்த்தவர்களாக போகிறார்களோ, மக்காவுல போய் ஒரு ரக்காய் தொழுவாராக இருந்தா 1,00,000 ரக்காய் தொழுத கூலிய கிடைக்கும். இரண்டாவது தான் மதீனத்துல் முனவ்வரா. சொன்னார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வந்து என்னுடைய ஜியாரத்துக்கு யார் வராம போகிறார்களோ அவர்கள் என்னுடைய ஷஃபாத்தை விட்டும் தூரமாகி விட்டார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய அன்பை விட்டும், என்னுடைய நெருக்கத்தை விட்டும், என்னுடைய மஹப்பத்தை விட்டும் அவர் தூரமாகிட்டார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவோ பரக்கத்தான இடம் மதீனத்துல் முனவ்வரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பூமி. யார் அங்க போய் ஒரு ரக்காய் தொழுகிறாரோ 50,000 மடங்கு சுப்ஹானல்லாஹ் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடம்தான் மதீனத்துல் முனவ்வரா. இரண்டாவது இடம். மூணாவது இடம், இந்த பூமியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க இருந்துதான் விண்வெளி பயணம் யாத்திரை மேற்கொண்ட ஒரு இடம்தான் பலஸ்தீனில் அமைய பெற்றுள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமி. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். சாதாரணமான இடமல்ல பலஸ்தீன். அங்க இருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்வெளி பயணம் யாத்திரை மேற்கொண்டார்கள். இந்த பூமியில 3 மஸ்ஜிதுகள் சிறப்பானவைகள். அந்த பள்ளி வாசல்களுக்கு பிரயாணம் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகுமாக்கியிருக்கிறார்கள். எல்லா சொர்க்கங்களும் சிறப்பானவைகளா? ஜன்னத்துல் ஆலா உயர்ந்த சொர்க்கமாக அல்லாஹ்
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வைத்திருக்கிறான். ஜன்னத்துல் நஈம், ஜன்னத்துல் மஅவா, தாருல் குல்த், மகாத சித்க், தாருஸ் ஸலாம், பாபு ரையான். ஒவ்வொரு சொர்க்கம் இருக்கிறது. எல்லா சொர்க்கத்தை விடவும் உயர்ந்த சொர்க்கமாக அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். மனிதர்கள் வாழ்வதற்காக வேண்டி இந்த பூமியை அல்லாஹ் சிறப்பாக்கி விசேஷமாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கின்ற பொழுதே சொல்வான், நான் நாடிய விதத்தில நாடிய படைப்புகளை படைக்க கூடியவனாக இருக்கிறேன். அந்த படைத்த படைப்புகள்ல சிலரை விட சிலரை மேம்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சிலரை விட எல்லா மனிதர்களும் சிறந்தவர்களாக முடியாது. எல்லா மனிதர்களை விடவும் வழிமார்கள் சுப்ஹானல்லாஹ் சிறப்பானவைகள். சிலரை விட சிலரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விசேஷப்படுத்தி உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் 12 மாதங்களை படைத்து 4 மாதங்கள் கண்ணியமான மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியவைகள். இந்த ரஜபுடைய மாதம் இஸ்லாமிய மாதங்களின் படி 7வது மாதமாக வருகிறது. ரஜபுடைய மாதம் என்பது சாதாரணமான மாதம் கிடையாது. அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வயிற்றில நபிகள் நாயகம் கருத்தரித்த மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். ரஜபை விளங்கியிருக்கிறோமா? ரஜபுடைய மகத்துவத்தை விளங்கியிருக்கிறோமா? இஸ்லாமிய மாதங்களின் படி 7வது மாதம் அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுவை திருமணம் முடிக்கிறார்கள். 7வது மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருவாக ஊற்றெடுக்க கூடிய ஒரு மாதம் தான் ரஜபுடைய மாதம். சொன்னார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரஜப் மாதம் என்பது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம். இந்த ரஜபுக்கு பின்னால வரக்கூடிய அடுத்த மாதம் ஷாபான். சொன்னார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது என்னுடைய உம்மத்துடைய மாதம், அது என்னுடைய மாதம் என்றார்கள். அதற்கு பின்னால வரக்கூடிய ரமலானுடைய மாதம் அது என்னுடைய உம்மத்துடைய மாதம் என்றார்கள். ரமலான் உம்மதி, ரமலானுடைய மாதம் அது என்னுடைய உம்மத்துடைய மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரஜபுடைய மாதத்தில் நடந்த நிகழ்வுகள் ஏராளம். அதில் 1-2 நிகழ்வுகளை மாத்திரம் சொல்கிறேன். ரஜபில் மாதம் நடந்த நிகழ்வு ஏனென்றா தெரிந்து வைத்திருக்க வேண்டுமே. ரஜப் வந்தது போனது, ஷாபான் வந்தது போனது. இந்த ரஜபில் என்ன நடந்தது என்று கூட எங்களால் தெரியாம இருப்போமாக இருந்தா நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்வது வீண். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபுடைய மாதம் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுதான் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு மாதம். ரஜபுடைய மாதம் மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 51வது வயசுல மக்காவில் இருந்து பலஸ்தீனுக்கு போய் தான் 7 வானங்களை தாண்டி போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால வந்த ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாக்கல்ல 2வது ஹலீஃபா தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சி செய்தார்கள். அந்த 10 வருஷ ஆட்சியும் நீதமான ஆட்சியாக இருந்தது. யாருக்கும் மோசடி கிடையாது, யாருக்கும் அநீதி செய்து அந்த ஆட்சியை கொண்டு போகல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர் மேடையில் குதுபா செய்வார்கள். கிழிந்த ஆடையோட தான் குதுபா செய்வார்கள். ஒரு நாளைக்கு 2 கறியோட சாப்பிட மாட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, கத்தாபுடைய மகன் உமர் ரலியல்லாஹு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையால வந்தா ஷைத்தான் மறுபாதையால போவான்.
அப்படி வேகமானவர், வீரமானவர், விவேகமானவர், தைரியம் உள்ளவர் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுடைய காலத்தில்தான் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது. உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில ஜாபியா என்ற ஒரு யுத்தம் நடக்குகிறது. ஜாபியா என்ற ஒரு யுத்தத்தின் பொழுதுதான் இந்த பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது. 2 பேர்களை தலைவராக ஆக்கினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரையும் தலைவராக ஆக்கினாங்க. கூப்பிடுறாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இங்க வாங்க, அதான் சொல்லுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழத் தொடங்கிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகம் வந்துச்சு. அதை தொடங்கிட்டாங்க. ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க இங்க இருந்து கொண்டு உங்களுடைய ஆட்சியை செய்யுங்கன்றாங்க. இங்க இருந்து கொண்டு நீங்க ஆட்சியை செய்யுங்கன்றாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 400 வரைக்கும், ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு இந்த வரலாறு நடக்குகிறது. ஹிஜ்ரி 400 வரைக்கும் முஸ்லீம்களுடைய கைகளில் தான் இந்த பலஸ்தீன் இருந்தது. முஸ்லீம்களுடைய கைகளில் தான் இந்த பலஸ்தீன் இருந்தது. திடீரென்ற மாதிரி பிரான்ஸ் நாட்டவர்கள், ஆங்கிலேயர்கள் பலஸ்தீனுக்குள்ள புகுந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், 70,000 முஸ்லீம்களை வெட்டி வீழ்த்தினார்கள். 70,000 முஸ்லீம்களை வெட்டி வீழ்த்தினார்கள். ஹிஜ்ரி 400க்கு பின்னால நாங்க இருக்கக்கூடியது 1000 ஆண்டுகள் போய்விட்டது. இந்த வரலாறு நடந்து 1000 ஆண்டுகள் போய்விட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திடீரென்ற மாதிரி பிரான்ஸ் நாட்டவர்கள் உள்ளுக்கு புகழ்ந்தார்கள். 70,000 முஸ்லீம்களை வெட்டி வீழ்த்தினார்கள். அந்த பிரான்ஸ் நாட்டவருடைய தலைவர் சொல்வாரு, நான் பலஸ்தீனுக்குள்ள என்னுடைய குதிரையை ஓட்டினேன், முழங்கால் வரைக்கும் இரத்த ஆறாக ஓடியது என்றார்கள். முழங்கால் வரைக்கும் இரத்த ஆறு ஓடியது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 70,000 முஸ்லீம்களை கொண்டு குவிழ்த்த அந்த இடத்தை ஐஸ்கிரீம் சாப்பிடும் இடமாக மாற்றினார்கள். பிரான்ஸ் நாட்டவர்கள், ஆங்கிலேயர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு மௌத்தாயிட்டாங்க. தைரியமான ஆள் யாரும் கிடையாது. தைரியமான ஆள் யாரும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் பிறந்த ஒருத்தர் மாமனிதர் தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுமுல்லாஹ். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுமுல்லாஹ் இந்த காலத்தில் தான் பிறந்தார்கள். 90 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் பாங்கும் கிடையாது, தொழுகையும் கிடையாது. கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் கடந்து விட்டது. அதற்கு பின்னால்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுமுல்லாஹ் மிஸ்ருடைய கவர்னர், மிஸ்ருடைய எகிப்துடைய அரசராக இருந்தாரே நூருத்தீன் ஜங்கி, அவருடைய காலத்தில் தான் இந்த சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுமுல்லாஹ் வாழ்ந்து வந்தார்கள். நல்ல ஒரு மனிதர், அல்லாஹ்வை நம்பிய மனிதர், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு மனிதர், துஆவால எல்லாத்தையும் சாதித்த ஒரு மனிதர், பல உதவிகளை கண்ட மனிதர் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுமுல்லாஹ். பெரிய ஒரு இமாம், பெரிய ஒரு அவுலியாவாக திகழ்ந்தாரே. அல்லாஹ் எப்படி அந்த பலஸ்தீனை வெற்றிக்கு கொடுத்தானண்டா, கொஞ்சம் படையை தயாரிச்சார்கள் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுமுல்லாஹ். கொஞ்சம் படையை தயாரிச்சாங்க. படையை தயாரிச்சு கொண்டு இந்த ரஜபுடைய மாதம் பலஸ்தீனுக்குள் புகழ்ந்தார்கள்.
பலஸ்தீனுக்குள் புகுந்தார்கள். ஃபிராஸ் நாட்டவர்கள் 70,000 முஸ்லிம்களை கொண்டு குவித்துதான் பலஸ்தீனை கைப்பற்றினார்கள். இந்த சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுமுல்லா யாரையும் கொல்லாமல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார். இதுதான் ஆச்சரியம், இதுதான் ஆச்சரியம். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுமுல்லா போனார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களை யாரையும் கொல்லல்ல, பலஸ்தீனை வெற்றி கொண்டார்கள். இந்த ரஜபுடைய மாதம் திரும்ப முஸ்லிம்களுடைய கைக்கு கிடைத்த ஒரு மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். ரஜபுடைய மாதம் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது இரண்டாவது சம்பவம். இரண்டாவது சம்பவம். மூணாவது சம்பவம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 51வது வயசில, எத்தனை வயசு? 51வது வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜ் மக்காவில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்து போனாங்க என்று எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம், எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் அங்க எடுத்தான் என்று யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரிந்து வைத்திருக்கிறோமா? இந்த ஹுதுபாவில இருந்து அதை கொஞ்சம் மனதில் எடுங்க. இந்த ஹுதுபாவில இருந்து அதை படிப்பினையாக எடுங்க. இந்த சம்பவத்தை கேட்டு அதை படிப்பினையாக எடுங்க. 51வது வயசு நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயசு 40வது விதவையார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்து கிட்டத்தட்ட 25ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசுல அன்னை ஹதீஜாவை மனம் முடிக்கிறாங்க. 65 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் திருமணம் முடிக்காமல் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோட வாழ்ந்தவங்க தான் நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 51வது வயசு. 51வது வயசுல அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மௌத்தாகுறாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகி 3 நாளையால, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகி 3 நாளையால அபூ தாலிப் நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 8 வயதில் இருந்து 50 வயது வரைக்கும் வளர்த்தார் அபூ தாலிப். அவர்களும் மையத்தாக மாறுகிறார்கள். 2 பேருடைய மையத்துடைய செய்தி கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, துன்பத்தோடு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எனக்கு 50 வயசு வைத்துக் கொள்ளுங்களேன், எனக்கு 60 வயசு. 60 வயசுன்னா 50 வயசுக்காரன் வந்தான் ஆறுதல் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? 40 வயசு எனக்கு 20 வயசுக்காரன் வந்து கவலைப்படாதீங்க ஆறுதல் கேட்குமா? கேட்க முடியாது. 50வது வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல இந்த அகிலத்தில் யாருமே கிடையாது. முதலாவது காரணம் எழுதுறாங்க, ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் மேலே அழைத்தான். இது முதலாவது காரணம் எழுதுறாங்க. தஃப்சீருல் குர்துபியில் எழுதுவாங்க, தஃப்சீர் பைதாவியில் எழுதுவாங்க, தஃப்சீர் இப்னுல் கதீர்ல எழுதுறாங்க, தஃப்சீர் முனீர்ல எழுதுறாங்க, தஃப்சீர் ஜலாலைன் எழுதுறாங்க. இந்த கருத்து எழுதுறாங்க. முதலாவது கருத்து, கிதாபு பெறட்டுங்க, குர்ஆனுடைய விளக்கத்தை பெறட்டுங்க. முதலாவது கருத்து, அல்லாஹ் ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி 7 வானங்களுக்கு மேலால் அழைத்தான். இரண்டாவது காரணம் எழுதுறாங்க, இந்த உலகத்தில 4 வகையான படைப்புகள் இருக்கிறது. நாரி, மாயே, தீனி. 4 வகையான படைப்பு இருக்கிறது. நெருப்பால படைக்கப்பட்ட படைப்பு, மண்ணால படைக்கப்பட்ட படைப்பு, நூறால படைக்கப்பட்ட படைப்பு,
தண்ணியால படைக்கப்பட்ட படைப்பு. எத்தனை படைப்பு இருக்கு உலகத்தில்? 4 வகையான படைப்புகள் இருக்கிறது. நெருப்பால படைக்கப்பட்டவை, தண்ணியால படைக்கப்பட்டவை, நூறால் படைக்கப்பட்டவை, மண்ணால் படைக்கப்பட்டவை. இந்த நாளுடைய படைப்புடைய ஆரம்பம் 7 வானங்களுக்கு மேலால் இருக்கிறது. அல்லாஹ் அழைத்து வர சொன்னான். 2வது காரணம் எழுதுறாங்க, 3வது காரணம் எழுதுறாங்க. சொர்க்கத்தை நரகத்தை பார்க்க வேண்டும், சொர்க்கத்தை நரகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அழைத்து வர சொன்னான். இது 3வது காரணம். 4வது காரணத்தை எழுதுறாங்க. ஏன் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7 வானங்களுக்கு மேலால் அழைக்க வேண்டும்? 4வது காரணம்தான் இந்த தொழுகையை கொடுப்பதற்காக வேண்டும். 4வது காரணம்தான் இந்த தொழுகையை கொடுப்பதற்காக வேண்டி. ஹைர், விடயத்துக்குள் வருகிறேன். 51வது வயசு உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய சகோதரி தான் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுதுதான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புராக்குடைய வாகனத்தை கொண்டு வந்தாரு, தங்க பிளேட்டை கொண்டு வந்தாரு. வளமையாக நேரடியாக வரக்கூடிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நாள் கூரையை பித்து கொண்டு வந்தார்கள். நடுவால வந்திறங்கினாங்க, நடுவால வந்து இறங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தட்டினாங்க. இலேசான தூக்கம்தான். நபிமார்கள் இல்லையா, ரொம்ப குரட்டை விட்டு தூங்க மாட்டாங்க, இலேசான தூக்கம்தான். அப்படியோ தட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. தட்டின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பிட்டாங்க. என்ன வஹியை கொண்டு வந்தீங்களான்னு தான் கேட்டாங்க. ஏனண்டா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடிக்கடி வஹியை கொண்டு வரக்கூடியவர். கேட்டாங்க, ஏதாவது வஹியை கொண்டு வந்திருக்கிறீங்களா? சொன்னாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை கொண்டு வரல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை அழைத்து வரும்படி என்னிடம் உத்தரவிட்டான் யா ரசூலல்லாஹ், அழைத்து சொல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். 2வது கேள்வி கேட்டாங்க, என்னுடைய உம்மத்துக்கு என்ன இருக்கிறது அங்க? சுப்ஹானல்லாஹ், என்னுடைய உம்மத்து நாங்கள் எல்லோரும், அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு என்ன வைத்திருக்கிறான்? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, வலசௌஃப யூதீக ரப்புக ஃபதர்லாஹ். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை தருவதற்கு அல்லாஹ் கடமையப்பட்டுள்ளான். நீங்க என்ன கேட்கிறீங்களோ நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது முழுக்க அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அதை நீங்க பொருந்திக் கொள்வீங்க. நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வெளியால வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுக்க போட்டாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் படுக்க வைத்து புராக்குடைய வாகனம் பக்கத்தில் நிற்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து கொண்டிருக்கிறாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹார்ட்டை பிளந்தாங்க. ஹார்ட்டை பிளந்து அந்த இருதயத்தை தங்க பிளேட்ல வைத்தாங்க. தங்க பிளேட்ல வைத்து ஜம்சம் தண்ணியால ஹார்ட் கழுவப்படுகிறது. ஹார்ட் பிளந்தவர் யாரு? சையதுல் மலாயிகா, மலக்குமாருடைய தலைவர். ஹார்ட் பிளக்கப்பட்டவர் சையதுல் அம்பியா, நபிமார்களுடைய தலைவர். அதுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட தண்ணி சையதுல் மா, ஜம்சம் தண்ணி. எல்லாம் செய்யது மலக்குமாருடைய தலைவர், நபிமார்களுடைய தலைவரை ஹார்ட் ஆபரேஷன் செய்கிறாங்க. ஜம்சம் தண்ணியால கழுவப்படுது. ஈமானை நிரப்பினாங்க, ஹிக்மத்தை கொடுத்தாங்க. நஃப்ஸ் உள்ளம் பரிசுத்தம் செய்யப்படுகிறது. தங்க பிளேட்ல ஹார்ட் வைக்கப்பட்டு ஜம்சம் தண்ணியால கழுவி உள்ளம் பரிசுத்தம் செய்யப்பட்டதற்கு பின்னால் திரும்ப ஹார்ட்டுக்குள்ள வைத்து ஆபரேஷன் செய்து முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில
63 வருடம் உலகத்தில் வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4 விடத்தம் ஹார்ட் பிளக்கப்பட்டது. 4 விடத்தம். முதலாவது சிறு பிராயம், இரண்டாவது 40வது வயசில் அல்லாஹ் நபி பட்டத்தை கொடுக்கிறான். நபி பட்டம் கொடுக்கும் பொழுது ஹார்ட் பிளக்கப்பட்டது. இரண்டாவது விடுத்தம். மூணாவது விடுத்தம் உஹதுடைய யுத்தத்தின் பொழுது ஹார்ட் பிளக்கப்பட்டுச்சு. 4வது விடுத்தம் தான் 51வது வயசுல மக்காவுடைய பூமியில ஹார்ட் பிளக்கப்பட்டது. வாழ்க்கையில இந்த 4 விடுத்தம் தான் ஹார்ட் பிளக்கப்பட்டது. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆபரேஷன் முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்குடைய வாகனத்துல முன்னால ஏறினாங்க. மலக்குமாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தலைவராக வர முடியும். புராக்குடைய வாகனத்துல முன்னால ஏறினாங்க. கவனமாக கேளுங்க சம்பவத்தை. ஏனண்டா இந்த மிராஜுடைய சம்பவத்தை இன்றைக்கு படிக்கலண்டா நீங்க எப்பொழுதும் படிக்க மாட்டீங்க. அதனால குறுகிய நேரத்துக்குள்ள நான் இந்த குத்பாவை முடித்து விடுவேன். ஹார்ட் பிளக்கப்பட்டது. ஆபரேஷன் முடிகிறது. புராக்குடைய வாகனத்தில் ஏறினாங்க. புராக் நடுங்க தொடங்கியது. புராக் நடுங்க தொடங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை விளங்கிய புராக், அவர்களுடைய மகத்துவம், சிறப்பு, கண்ணியம் என்ன, அந்த சென்னண்டு மனிதர்களாகிய எங்களுக்கு இன்னும் விளங்கல்ல. அந்த புராக்கு விளங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரண்டு அந்தஸ்தை கண்டு, கண்ணியத்தை கண்டு, மகத்துவத்தை கண்டு, சிறப்புகளை விளங்கிய புராக் ஆடத் தொடங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி சொன்னாங்க, ஆடாதே. அது ஆட்டத்தை நிறுத்தியது புராக். கிதாபுல எழுதுறாங்க, இதனுடைய உடல் அமைப்பு மனிதனுடைய உடல் அமைப்பு போலதான் இந்த புராக் இருக்குமா. இரண்டாவது எழுதுறாங்க, இதனுடைய கால்கள் ஒட்டகத்துடைய கால்களை போல புராக்கு கால் இருக்குமா. இரண்டாவது எழுதுறாங்க. மூணாவது எழுதுறாங்க, இதனுடைய முகம் குதிரையுடைய முகத்தை போல இருக்குமா. கற்பனை செய்ய முடியுமா? இதனுடைய வேகம் 100 ஒளியை விட வேகமானது. கண் சிமிட்டும் தூரத்தை விட அது வேகமாக செல்லக்கூடியது புராக். புராக்கில் ஏறினாங்க. மக்கத்துல் முகர்ரமாவுல இருந்து பலஸ்தீனை வந்தடைந்தார்கள். ஒரு சில வினாடிகள் வந்தடைந்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹரத்தில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு லைலன் ஒரு சில வினாடிதான். யார் இந்த மீராஜை மறுப்பாரோ, யார் இந்த இஸ்ராவை மறுப்பாரோ அவர் காஃபிர். அல் குர்ஆனை மறுப்பதற்கு சமம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்ல காட்டிக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த இஸ்ராவுடைய மீராஜுடைய பயணம். சொல்ல முடியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகலன்னு? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல் குர்ஆன்ல வரக்கூடிய சம்பவமே லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. ஒரு சில வினாடி மக்காவுல இருந்து புராக்குடைய வாகனத்தில் ஏறினாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்தாங்க. நிறைய அற்புதங்களை கண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவுல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் நிறைய அற்புதங்களை கண்டார்கள். நிறைய கராமத்துகளை கண்டார்கள். வந்ததற்கு பின்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வந்தடைந்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவில புராக் கட்டப்படுகிறது. புராக்கில் இருந்து இறங்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பலஸ்தீனுக்குள் நுழைந்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்தார்கள். நுழைந்ததற்கு பின்னால் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அந்த இடத்துல ஒன்று சேர்த்தான். நபிமார்கள் என்றா நபிமார்களுடைய உடம்பு அந்த இடத்துல வரல, அந்த இடத்துல நபிமார்களுடைய உயிர் தான் வந்தது. விளங்கிவிடக் கூடாது மார்க்கத்தை பிழையாக.
நபிமார்கள் என்றா என்னடாப்பா மௌலையை பயான் செய்தாரு, நபிமார்கள் எல்லாம் வந்தார்களாம், தொழுதார்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செய்தார்களாம். நபிமார்கள் என்றா நபிமார்களுடைய உடம்பு அந்த இடத்து வரல்ல, நபிமார்களுடைய உயிர்தான் வந்தது அந்த இடத்தில். நபிமார்களுடைய உயிர்தான் வந்தது. கிட்டத்தட்ட 7 சஃப் 7 சஃப் நின்றாங்க பின்னுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செய்தார்கள். அப்படி என்றா கேட்கலாம், 7 வானங்களுக்கும் மேலான தொழுக கடமையாக்கப்பட்ட அப்ப இங்க என்னடா தொழுதேன்னு கேட்கலாம். கேட்பாங்க பயான் முடிஞ்சதுக்கு பின்னால. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உத்தரவிட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அந்த இடத்துல நீங்க தொழுங்க, 2 ரகாயத்துக்கள் தொழுது விட்டுதான் 7 வானங்களை நோக்கி பிரயாணம் செய்ய வேண்டும். அந்த இடத்துல ஏன் அல்லாஹ் தொலை வைத்தான் தெரியுமா? எல்லா நபிமார்களுக்கும் இவர்கள் தான் தலைவர் என்று அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவில காட்டினான். எல்லா மனிதர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் பலஸ்தீன்ல காட்டினான். 2 ரக்காத் தொழுதாங்க, தொழுது முடிச்சு வெளியால வந்தாங்க, புராக்கு ஏறினாங்க. இப்ப 7 வானங்களை நோக்கி முதலாவது வானம் செல்கிறது. எழுதுறாங்க, பூமியில இருந்து முதலாவது வானத்தை அடைய வேண்டுமாக இருந்தா 500 வருஷம் தொலை தூரம் பிரயாணம் செய்ய வேண்டும். எத்தனை வருஷம்? 500 வருஷம் தொலை தூரம் பிரயாணம் செய்ய வேண்டும். முதலாவது வானத்தை அடைந்தாங்க. முதலாவது வானத்தில் உட்கார்ந்திருந்தார் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையதுல் பஸர், அபுல் பஸர், மனிதர்களுடைய தலைவர், மனிதர்களுடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலாவது வானத்தில் உட்கார்ந்திருந்தாங்க. சலாம் சொன்னாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதில் சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஹதீஸை வைத்து தான் சொல்லுவாங்க, உங்களுடைய வீடு அல்லாத மற்ற வீடுகளுக்கு நீங்க செல்வீர்களாக இருந்தா 3 விடுத்தம் சலாம் சொல்லுங்க. ஏனென்றா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து போகும் பொழுது சலாம் சொன்னாங்களா இல்லையா? முதலாவது வானத்தில் சலாம் சொல்லணும். இன்றையிலிருந்து யாராவது வீட்டுக்கு சென்றால் சலாம் சொல்ல வேண்டும். இது ஹதீஸ் படித்து தரக்கூடிய பாடம். சலாம் சொன்னாங்க, பதில் சொன்னாங்க வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேட்டாங்க யார் வந்திருக்கிறது? சொன்னாங்க நான் ஜிப்ராயில் வந்திருக்கிறேன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வமம்மாக்க, உங்களோடு யார் வந்திருக்கிறது என்று கேட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சொன்னாங்க நபிமார்களுடைய தலைவர் சையதுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோட வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மர்ஹபன், நல்வரவு உண்டாகட்டும் உங்களுக்கு, வாங்க. முதலாவது வானத்துடைய கதவு திறக்கப்பட்டது. முதலாவது வானத்தில் இருந்து 2வது வானம் நோக்கி பிரயாணம் செல்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலது பக்கம் பார்த்தாங்க, சிரிச்சாங்க. இடது பக்கம் பார்த்தாங்க, அழுதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டாங்க, இவர் வலது பக்கம் பார்க்கிறாரு, சிரிக்கிறாரு, இடது பக்கம் அழுகிறாரு, என்ன காரணம்? சொன்னாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் சொர்க்கவாதியில் இருக்கிறாங்க, வலது பக்கம் சொர்க்கவாதியில் இருக்கிறாங்க. நான் பார்த்து சிரிச்சேன். இடது பக்கம் ஏன் பார்த்தார்கள் தெரியுமா? இடது பக்கம் நரகவாதிகள், அவர்களை பார்த்து நான் அழுது விட்டேன் என்றார்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது வானத்தில் இருந்து 2வது வானம் நோக்கி பிரயாணம் செல்கிறது. 2வது வானத்தில் உட்கார்ந்திருந்தாங்க 2 நபிமார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். சலாம் சொல்லப்படுகிறது, கதவு திறக்கப்படுகிறது. 2வது வானத்தில் இருந்து 3வது வானம் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த உலகத்தில், இந்த பூமியிலிருந்து வான் உலகத்துக்கு உயர்த்தப்பட்ட நபிமார்கள் ஒருத்தர் தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து
வஸ்ஸலாம் இவர்களை அல்லாஹ் மூணாவது வானத்தில் உட்கார வைத்தான். மூணாவது வானத்துடைய கதவு திறக்கப்பட்டது. மர்ஹபன் பிவரி சாலே பில்லாஹி சாலே, சாலிஹான் அடியானே உங்களுக்கு நல்வரவு உண்டாகட்டும் வாங்க. மூணாவது வானத்துடைய கதவு திறக்கப்பட்டது. மூணாவது வானத்திலிருந்து நாலாவது வானம். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்திருந்தாங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நாலாவது வானத்திலிருந்து ஐந்தாவது வானம் பிரயாணம். ஐந்தாவது வானத்தில் ஹதரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்திருந்தார்கள். ஐந்தாவது வானத்திலிருந்து ஆறாவது வானம். ஆறாவது வானத்தில் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வோட பேசக்கூடிய ஒரு நபிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆறாவது வானம். ஆறாவது வானத்திலிருந்து ஏழாவது வானம். இதுக்குள்ள நடக்கக்கூடிய வரலாறு ஏராளம் ஏராளம். தனி ஒரு நாள் பேசலாம் மிராஜ், தனி ஒரு நாள் பேசலாம் இஸ்ரா. இஸ்ரா என்பது வேற, மிராஜ் என்பது வேற. மக்காவில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்த பிரயாணம் மிராஜ். இது இஸ்ரா அல்ல, இது இஸ்ரா விண்வெளி பயணம் அல்ல. மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்து 7 வானங்களை நோக்கி போன பயணம்தான் இஸ்ராவுடைய பயணம், விண்வெளி பயணம். 2 பயணம் இதுக்குள்ள இருக்கு, இதுக்குள்ள 2 பயணம் இருக்கு. ஆறாவது வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆறாவது வானத்திலிருந்து ஏழாவது வானம். ஏழாவது வானம் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஏழாவது வானத்தில் உட்கார வைத்தான். அதற்கு பின்னால் ரஃப்ரஃப் குபுரு சுப்ஹானல்லாஹ் ஏராளமான இடங்கள் 7 வானங்களுக்கு மேலால் இருக்கிறது. 7 வானங்களுக்கு மேலால உள்ள ஒரு பள்ளி வாசல்களுடைய பேரு தான் பைத்துல் மாமூர், மலக்குமார்கள் இபாதத் செய்யக்கூடிய பள்ளி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நேரத்துக்குள்ள 70,000 மலக்குகள் உள்ளுக்கு போனாங்கண்டா வெளியால வரல. அசருடைய நேரத்துக்கு 70,000 பேர் போனாங்கண்டா வெளியால வரல. அப்படி பிரம்மாண்டமான மாளிகை அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலால் அல்லாஹ் அமைத்திருக்கிறார். பைத்துல் மாமூர் இதெல்லாம் தாண்டி போனதற்கு பின்னால சொன்னாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு மேலால் என்னால் வர முடியாது யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை நீங்க வாங்க. சொன்னாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், வர முடியாது என்னால, நீங்க வரணும். சொன்னாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதற்கு மேலால் நான் வந்தனண்டா சாம்பலாக மாறிவிடுவேன் யா ரசூலல்லாஹ், கரியாக மாறிவிடுவேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் உங்களை மட்டும்தான் அழைத்து வரும்படி உத்தரவிட்டான், நீங்க போயிட்டு வாங்க யா ரசூலல்லாஹ். போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போனாங்க அல்லாஹ்வோட பேசினாங்க. ஒரு வில்லினுடைய அம்புடைய தூரம் அளவுக்கு நின்றாங்க அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். வரலாறு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாறு இந்த ரஜபுடைய மாதம் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை பேசுகிறேன். மறுக்க முடியாது, முஸ்லிம்களாகிய நாங்கள் அதை மறுக்க மாட்டோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வோட பேசினாங்க, தொழுகை கொடுக்கப்பட்டது, ஆயத்துல் குர்சி கொடுக்கப்பட்டது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அது அங்க வைத்துதான் கொடுக்கப்பட்டது. சூரத்துல் பக்ராவுல வரக்கூடிய கடைசி ஆயத் ஆமன ரசூல் அது அங்க வைத்துதான் கொடுக்கப்பட்டது. பிரயாணம் முடிகிறது, பிரயாணம் முடிகிறது. 50 நேர தொழுகையோட வராங்க. 7வது வானத்தை தாண்டி வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருந்தாங்க. கேட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கிஃப்ட் தந்தான், என்ன பரிசு தந்தான்? 50 நேர தொழுகையை தந்திருக்கிறாங்க, தொழமாட்டாங்க, குறைத்து கொண்டு வாங்க. 5 குறைச்சி கடைசி 5ஆக வந்தது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 5 நேர தொழுகையை யாரு பேணி தொழுகிறாரோ 50 நேர தொழுகையோட நன்மை கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நியத்து வைங்க, என்னுடைய வாழ்க்கையில தொழுகையே உறல்ல, நேற்று வைங்க. இன்றையிலிருந்து 5 நேர தொழுகை 50 நேர தொழுகையுடைய நன்மை பெற்று தரும் அல்லாஹ்வின் நல்லடியார்களை கொண்டு வந்தாங்க. மக்காவுக்கு வந்துட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சம்பவத்தை சொன்னாங்க, உண்மைப்படுத்தினாங்க சித்தீக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா,
அது உண்மை என்று உண்மைப்படுத்தினாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. காஃபிர்கள் எல்லாம் கிண்டல் அடிக்க தொடங்கிட்டாங்க. அபூ லஹப், உத்பா, ஷைபா பிரயாணம் செஞ்சீங்களா 7 வானங்களுக்கு என்ன பொய் சொல்றீங்களா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே கேட்டாங்க. அந்த காலத்தில் இந்த காஃபிர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பிரயாணம் மேற்கொண்டவர்கள் ஏராளம் பேர் இருந்தாங்க. கேட்டாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய நிறம் என்ன, எத்தனை கதவு, எத்தனை ஜன்னல்கள் எல்லாம் இருந்தது, அல்லாஹுடைய குதிரத்தை பாருங்க, அல்லாஹுடைய சக்தியை பாருங்க, எவ்வளவோ தொலை தூரம் இருந்த அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டினான். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பார்த்து பார்த்து சொல்லுங்க. கண்ணால கேட்குறாங்களா? கேள்வி கேட்குறாங்களா? அதிகமாக பார்த்து பார்த்து சொல்லுங்க. யா ரசூல். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அற்புதம் நடந்த ஒரு நிகழ்வுதான் இந்த ரஜபுடைய மாதம். கண்ணியப்படுத்துவோம், பாவத்திலிருந்து விலகுவோம், நன்மை அதிகம் செய்வோம். பாவம் செய்யக்கூடிய எண்ணம் வருதா, அல்லாஹுடைய பயத்தை உள்ளத்தில் எடுங்க, பாவம் செய்ய மாட்டீங்க. இந்த ரஜபுடைய மாதம் தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம் அல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினாவுடைய வயிற்றில் கருத்தரித்த ஒரு மாதமும் இந்த ரஜபுடைய மாதம். 3வது நிகழ்வுதான் இந்த பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு மாதம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு மாதமும் இந்த ரஜபுடைய மாதம். ரஜபை கண்ணியப்படுத்துவோம், மகத்துவப்படுத்துவோம். ரஜபை விளங்கின ஒருத்தனுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய பயத்தால, அல்லாஹ்வுடைய அச்சத்தால நடுங்க ஆரம்பிக்கும்.